ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு தெக்கத்தி பொண்ணு யூடியூப் சேனல். நான் உங்கள் தீபா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற காரசாரமான நண்டு கிரேவி தாங்க நம்ம ரெடி பண்ண போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க, வீடியோவில் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். அந்த நண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எப்படி நண்டு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் 3 வகையான நண்டு இருக்குது. ஒன்று பொட்டு நண்டு, ஒன்று ப்ளூ நண்டு, இன்னொரு நண்டு ஒன்று இருந்துச்சுங்க. இதுக்கு பேர் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா? இதை வந்து நம்ம எப்படி நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், சைடில் அந்த சின்ன இது மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன கால் இருக்குல்ல, அதை ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அந்த ஓடை வந்து இப்படி பிடிச்சி இழுத்திங்கனாவே உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் சைடில் 2 சைட்லேயுமே ஒரு லேயராக ஒன்று இருக்கும். அதையுமே வந்துட்டு நம்ம நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். ஸோ அதுலேயே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வாய்ஸ் அதுலேயே கொடுத்துருந்தேன் எங்கள் வீடியோலேயே. ஆனால் என் பொண்ணு இருக்கா பாருங்கள், டிவியை போட்டு விட்டு ஃபுல்லாக பேக்ரவுண்டில் டிவி சவுண்டு தான். அதனால தான் மறுபடியும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக போச்சு, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த சின்ன சின்ன காலில் வந்துட்டு லாஸ்ட்டில் முனியில் வந்துட்டு இருக்கிறது எல்லாமே லைட்டாக கிளி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நமக்கு அந்த பெரிய காலையுமே நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். நம்ம நண்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு, ஓகே? அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டில் 3 பேருங்க. நான் அதனால் நண்டுக்கு ஏற்ற சீரகம் சோம்பு அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ நண்டு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது மாதிரி சேர்த்துக்கோங்க. சீரகம், சோம்பு, அடுத்து மிளகு. ஆக்சுவலாக மிளகு தாங்க இந்த நண்டு கிரேவிக்கு அல்டிமேட்டு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றது மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த சீரகம், சோம்பு, மிளகு, தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஓட்டிட்டு மிக்சியில் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம நண்டு க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் நண்டை முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் இப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா, நான் கிரேவியில் சேர்க்கும் போது அந்த முழு நண்டு இருக்குல்லையே, அதை 2ஆக உடச்சிட்டும் சேர்த்தேன். நீங்கள் அப்படி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கடாய் வச்சு நமக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காய்ஞ்சி வந்ததுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. கறி மசாலா பட்டை அது இது எதுவும் சேர்க்கலை. வெறும் சோம்பு மட்டும்தான் தாளிப்புக்கு சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு இன்னுமே உங்களுக்கு அவ்வளோ அருமையாக வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அது வதங்குறதுமே ஈஸியாக வதங்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு, ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சோண்டு கல் உப்புமே அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக இப்போலாம் வந்து பார்த்திங்க, இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு சளி பிடிச்சிருக்கோங்க. அதுக்கு வந்துட்டு இந்த நண்டு கிரேவி அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு, ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சா, இந்த டைமில் நமக்கு நண்டுக்கு அந்த மசாலாவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம், தேவையான மசாலா. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து அந்த நண்டு வந்துட்டு கவுச்சி ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலாவுமே நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு நண்டை ஆட் பண்ணிக்கலாம், ஓகே? நண்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நண்டு கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா, கடாய் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய கடாயாகவே எடுத்துக்கிட்டேன். அதை வந்து கரண்டியை வந்து கீழே விட்டு கிளறி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்னடா அது கிளறில் பாத்திரமே இதாகுதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு ஒரு கையில் கிளறிக்கிட்டு இருக்கேங்க, அதுதான், ஓகேங்களா? இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்து பார்த்தோன்னா அந்த மசாலா எல்லாமே நல்லா நண்டில் ஆட் ஆயிரு. நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த டைமில் நம்ம வந்துட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, இதையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறிக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த மதிய லஞ்சுக்கு தான் செஞ்சேன்.
மதியம் லஞ்சுக்கு நைட்டுக்கு வேணுங்கிறதுனால எனக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நமக்கு சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்குமே ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஸோ நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இல்லை இதுக்கு வேறு ஏதாவது ஆட் பண்ணணுன்னாலும் எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், அடடடடா கமன்னு அவ்வளோ அருமையான நண்டு கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.